Hi friends, welcome to V4 Tech Tubers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூடியூப் கிரியேட்டராக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நம்மளோட டேட்டா மொபைல் டேட்டா இருக்குல்ல அதை எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கோம், நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோங்கிறப்ப நம்ம எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு காமன் நேரம் 20 நிமிஷம் இருக்க வீடியோஸ்லாம் அசால்ட்டாக 1 ஜிபிக்கு மேலே ஃபைல் சைஸ் வந்துடுது. பட் அந்த 1 ஜிபிக்கு அந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்மளுக்கு டெய்லி டேட்டா வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவாகும். ஓகேவா? ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பிரேக். இந்த ஹேண்ட்பிரேக்கோட சாஃப்ட்வேரோட இன்ட்ரோடக்ஷன், இந்த ஹேண்ட்பிரேக் சாஃப்ட்வேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இது அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் வீடியோவை. ஸோ வீடியோவை எப்படி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஜிபி இருக்க வீடியோவை எந்த விதமான குவாலிட்டி லாஸ், ஃப்ரேம் ரேட் லாஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம 300 MB 350 MBக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஹேண்ட்பிரேக் அப்படின்னே அடிங்க. இந்த ஃபஸ்ட்டு தெரியுது இல்லையா, handbrake.fr, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் சைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். டவுன்லோட் ப்ராசஸ் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் எது கேட்குதோ எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கனாலே ஒரே நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆயிரும். ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான் இது. ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேர் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். செட்டிங்ஸை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா லோ ஸ்பெக் கம்ப்யூட்டர்லேயும் இது ஒர்க் ஆகும். லோ ஸ்பெக், அதாவது ரேம் கம்மியாக இருக்குது, கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குன்னாலும் இந்த சாஃப்ட்வேர் சூப்பராக ஒர்க் ஆகும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம இன்புட் ஃபைலை எடுக்கணும். இன்புட் ஃபைலை வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணியே உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இன்புட் ஃபைல் எங்கே இருக்குங்கிறத தேடிடுங்க. இன்புட் ஃபைலை தேடிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸில் வைங்க. வச்சிங்கனாலே உங்களோட வீடியோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் இந்த சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைஸில் தான் இருக்குது. 1920x1032 இந்த சைஸில் இருக்குது. ஸோ நம்ம யூடியூபோட டிஃபால்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா 1920x1080. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான ப்ரீசெட்டும் இருக்குது. இந்த ப்ரீசெட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த ப்ரீசெட் பக்கம் போகாதீங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப் விடாமல். டைமென்ஷன்ஸ்குள்ளே போங்க. இங்கே அலைன் ஏவி ஸ்டார்ட் மட்டும் இருக்கணும். டைமென்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல உங்களோட டைமென்ஷன்ஸ் சும்மாவே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் எதுவுமே மாற்றாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இங்கே இதை கிளிக் பண்ணி 1080 மட்டும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிட்டு அடுத்து ஃபில்டர்ஸ் போகணும். ஃபில்டர்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம வீடியோ சைஸை கூட்டும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே நம்ம வீடியோ சைஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப குறைஞ்சிரும். வீடியோ இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இங்கே தான் நம்ம 1 ஜிபி வீடியோவை 300 MBக்குள்ளே கொண்டு வரதுக்கான ட்ரிக்கே பண்ண போகிறோம். இப்போ இது ஃப்ரேம் ரேட்டுங்கிறது ஒரு நொடிக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகுது. ஸோ சேம் ஆஸ் சோர்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் 60 FPSல வீடியோ ரெண்டர் பண்ணியிருந்தாலும் சேம் ஆஸ் சோர்ஸ் அப்படியே வந்துடும். நீங்கள் எந்த 25 FPS 30 FPS எந்த FPSல நீங்கள் பண்ணாலும் கரெக்டான அவுட்புட் அதே ஃப்ரேம் ரேட்டில் வரும். எப்போயுமே கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ரேட்டு கொடுங்க. எப்போயுமே இந்த குவாலிட்டி, அந்த கான்ஸ்டன்ட் குவாலிட்டி 22 RF இந்த விஷயத்தை தொடாதீங்க. டேரெக்டாக இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டிசேபிள் ஆயிரும். கீழே நம்மளுக்கு இந்த 2 செக் பாக்ஸையும் அன்செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஆவரேஜாக, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் vlog வீடியோ பண்ணுறீங்க, உங்கள் வீடியோவில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது, கேமரா மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா 4000லேருந்து 5000 கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல 4000 kbps இல்லாட்டி 5000 kbps கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் என்னைய மாதிரி யூடியூப் டிப்ஸ் சொல்கிற வீடியோ இல்லாட்டி மதன் கௌரி மாதிரி பேசுகிற வீடியோ, அந்த மாதிரி அதிகமான மூவ்மெண்ட் இல்லை, கேமரா ஸ்டேபிளாக ஒரே இடத்துல தான் இருக்குது, அந்த மாதிரி வீடியோஸ்க்கு தாராளமாக 2500 2500 to 3000 கொடுத்துக்கலாம். நான் 3000 கொடுக்குறேன்.
3000 கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபாஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல மெயின், அப்புறம் இங்கே இதை 5.2 அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸில் வச்சுருங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ நம்ம முக்கியமாக கவனிக்கணும். 160 kbps இருக்குது ஆடியோவோட பிட்ரேட். இதை நம்ம எப்பயுமே 320ன்னு வைக்கணும். அப்போ தான் ஹை குவாலிட்டி ஆடியோ நம்ம என்ன மாதிரி ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஆடியோ அதே கிளாரிட்டியோடு இருக்கும். சப்டைட்டில்ஸ் சாப்டர் நீங்கள் தொட தேவையில்லை. இப்போ நீங்கள் சம்மரிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வீடியோஸில் நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இந்த இடத்துல காட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌஸ் கொடுத்துட்டு எப்படி சேவ் பண்ணணும், டெஸ்க்டாப்பில் என்னான்னு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் YTFHB அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் என்கோட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெண்டராக ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த YTFHBங்கிற ஃபைல் இங்கே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரிஜினல் ஃபைலோட சைஸையும் இதையும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 205 MBன்னு காட்டுது. ஓகேவா, இது ஆக்சுவலி ஒரு சின்ன வீடியோ தான். 205 MB காட்டுது. இதை எவ்வளோ சைஸுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வெறும் 5.64 MBக்கு வெறும் 5 MBக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 200க்கு மேலே இருக்க, அதாவது 200 MBக்கு மேலே இருந்த ஃபைலை 5 MBக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேண்ட்பிரேக்கோட அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.